மக்களே வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம சர்வீஸ் நவுல டேபிள்ஸ் அண்ட் லிஸ்ட் பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இது வந்து நான் என்னோட படிப்பினைக்காண்டி யூஸ் பண்றது. நான் படிக்கிறத ஷேர் பண்றது. வீடியோ எடிட்டிங் எனக்கு பெருசா தெரியாது. நான் சும்மா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். உங்களுக்கு இது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாவது தப்பு இருந்தாலும் கமெண்ட்ல பாயிண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து டேபிள் பத்தி பார்ப்போம். டேபிளோட ஸ்ட்ரக்சர் பத்தி பார்ப்போம். டேபிள் எப்படி சர்வீஸ் நவுல யூஸ் பண்றாங்கன்னு பார்ப்போம். லிஸ்ட்டை பற்றி நிறையா பார்ப்போம். அதை தாண்டி வந்து ஃபார்ம் பற்றி ஒரு சின்ன ஓவர்வியூ. அதுக்கப்புறம் லிஸ்ட்டில் இருக்க அந்த லிஸ்ட் வியூவில் இருக்க ஆக்ஷன்ஸ் பற்றி ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சிம்பிளாக எல்லாருக்குமே தெரியும் டேபிள்னா என்னன்னு தெரியும். நம்ம எக்ஸல்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம். டேபிள்ன்றது ஒரு செட் ஆஃப் ரோஸ் இருக்கும், செட் ஆஃப் காலம்ஸ் இருக்கும். அதான் டேபிள் சிம்பிளாக சொல்லணும்னா. சர்வீஸ் நவுக்கும் டேபிளுக்கு என்ன சம்மந்தம்னா, சர்வீஸ் நவுல இருக்க எல்லாமே வந்து டேபிள் ஸ்ட்ரக்சரில் தான் ஃபார்ம் ஆகும். இதுவுமே வந்து ஒரு டேபிள் நீங்கள் பார்க்குறது தெரியும். இப்போ எக்ஸாம்பிள் நான் சும்மா எதனாலும் ஒரு ரோல்ஸ்ன்னு சொல்லி ஒரு டேபிள் எடுக்கிறேன். இப்போ ரோல்ஸ்ன்னு சொல்லி ஒரு டேபிள் எடுத்தேன்னா கூட இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டேபிள்னு தான் வரும். இதுவுமே வந்து ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சரில் தான் வரும். ஸோ இதான் வந்து சர்வீஸ் நவுல வந்து எல்லாமே முக்கால்வாசி டேபிள்ஸாக தான் இருக்கும். ஒரு டேட்டா பேஸ், அதில் ஏகப்பட்ட டேபிள்ஸ் இருக்கும். இது வந்து தெரியுதா, யூசர்ஸ்ன்ற ஒரு டேபிள், இது வந்து ரோல்ஸ்ன்ற ஒரு டேபிள். அதான் சர்வீஸ் நவ் அப்படி தான் இருக்கும். இப்போ வந்து இதில் நீங்கள் உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த மஞ்சள் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சிங்கிள் ரெக்கார்டு இல்லை ஒரு ரோன்னு சொல்லுவாங்க. நீல கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செல் இல்லைன்னா ஒரு வேல்யூ, செல் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து இது இப்போ இந்த ரோ எடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு டேபிளில் இருக்க ஒரு இது வந்து ஒரு எம்ப்ளாயின்னு வச்சுப்போம். ஒரு எம்ப்ளாயோட டீட்டெயில். இப்போ இந்த ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் இருக்க அஜித்ன்றவரோட ஃபோன் நம்பரோட டீட்டெயில் அப்படின்னு சொல்கிறது தான் இது. இப்போ அடுத்து வந்து நம்ம லிஸ்ட்டுக்கும் ஃபார்முக்கும் முதல்ல டிஃப்ரென்ஸ் பார்த்துருவோம். முதல்ல லிஸ்ட்டு ஃபார்ம்னா என்னது ப்ரோ அப்படின்னு கேட்கலாம். இப்போ லிஸ்ட்டு ஃபார்ம் என்னன்னு சொல்லி முதல்ல பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, நான் சொன்னேன்ல டேபிள், இந்த டேபிள் ஸ்ட்ரக்சர் இருக்கிறத வந்து நம்ம லிஸ்ட்டுன்னு தான் சொல்லுவோம். இது பேர் தான் லிஸ்ட். ஏன்னா லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ், இதுதான் லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ இது ஃபார்ம்னா எப்படி சொல்லுவீங்க? ஃபார்ம்னா இதை வந்து இது ஒரே ஒரு ரெக்கார்டு மட்டும் எடுத்து பார்க்குறது தான் ஃபார்ம். கம்ப்ளீட்டாக இருக்கிறது லிஸ்ட்டு. இதுலேருந்து ஒரே ஒரு ரெக்கார்டு எடுத்து பார்க்குறது ஃபார்ம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து யூசர்ஸ் வந்து இருக்காங்க, இத்தனை பேர் இருக்காங்க. இது வந்து ஒரு லிஸ்ட் வியூவில் தெரியுது. இதை வந்து நான் ஆப்ரகாம் லிங்கன் மட்டும் எடுத்து பார்க்கணும்னா அவரோடதை எடுத்து பார்க்குறேன். ஸோ அது வந்து ஒரு ஃபார்ம் வியூவில் தான் வரும். இப்போ தெரியுதா, அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும். இது வந்து ஃபார்ம். அவரோட யூசர் ஐடி இது, ஃபர்ஸ்ட் நேம் இது, லாஸ்ட் நேம் இது, ஆக்டிவா இல்லையான்னு செக் பண்ணுறது, அவரோட மொபைல் நம்பர், மெயில் ஐடி, இதான் வந்து ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இதான் வந்து ஃபார்ம் வியூன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு லிஸ்ட்டுக்கும் ஃபார்முக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சு நம்ம வந்து இது வந்து ஒரு அனாலஜியோட பார்ப்போம். எந்திரன் மூவி வச்சு ஒரு அனாலஜி பண்ணியிருக்கேன். இப்போ லிஸ்ட்டுன்னு பார்த்துட்டிங்க வச்சுக்கோங்களேன், இப்போ ஏகப்பட்ட ரோபோட்ஸ் இருக்கிறது லிஸ்ட், எல்லா ரோபோட்ஸ் பற்றி இன்ஃபர்மேஷன் இருக்கிறது லிஸ்ட். அது ஒரே ஒரு சிட்டியை மட்டும் எடுத்தால் அதான் ஃபார்ம். இதான் லிஸ்ட்டுக்கும் ஃபார்முக்கும் அனாலஜி. இது நீங்கள் இன்னும் வந்து ஒரு ரியல் வேர்ல்டு தியரிட்டிக்கலாக ஒரு அனாலஜி வேணும்னா இதான். இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, ஆப்ரகாம் லிங்கன் ஒருத்தவரை மட்டும் எடுக்கிறது வந்து ஒரே ஒரு ஃபார்ம். மொத்த யூசர் எடுக்கிறது ஒரு லிஸ்ட். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்து இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, உங்களோட கேண்டிடேட் டீடைல் ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா இருக்க லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எல்லாமே இருக்கும். கரெக்டாக? அதான் வந்து ஃபார்முக்கும் லிஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து டேபிள்ஸ் எப்படி சர்வீஸ் நவுல இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அது வந்து sys_db_objectன்றதுல தான் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஆப்ஜெக்ட்னா அது என்னது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் sys_db_objectனா என்னது அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ நான் இதில் வந்து என்ன தேடினாலுமே வரும். டேபிள்ஸ்ன்னு சொல்லி தேடுறேன். தேடுறேன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டேபிள் டெஃபினிஷனுக்குள்ள டேபிள்ஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் டேபிள்ஸை கிளிக் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, இப்போ வந்து நான் யூசரை வச்சுருக்கேன். யூசர் வைக்கிறப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா sys_user_list.d1 இருக்குது. ஓகேவா? இது வந்து லிஸ்ட் வியூவில் இருக்குது. sys_user மட்டும் பார்க்கணும். லிஸ்ட் விட்டுருங்க. sys_user. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அதே மாதிரி தான் இருக்கும். sys_db_object_list.d1 இருக்குது. இந்த _list.d1ன்றது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர். அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் வந்து அந்த டேபிளோட பேக் அண்ட் நேம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த டேபிள்ஸ்ன்னு இருக்க ஒரு லிஸ்ட்டோட பேக் அண்ட் நேம் பார்த்தீங்கன்னா sys_db_object. அதுதான் வந்து நம்ம இதில் பார்த்துருப்போம். sys_db_object. இது வந்து அந்த லிஸ்ட் வியூலேருந்து அந்த டேபிள் எடுத்து வரது. இப்போ நீங்கள் வந்து ஒரு டவுட் வரும். நான் வந்து எல்லாமே வந்து ஈஸியாக வந்து இந்த டேபிள்ஸ்ன்னு சொல்லி திறக்கிறேன், இப்படி திறக்கிறேன்ல, இப்போ இந்த பேக் அண்ட் நேம் வச்சு அதை பண்ண முடியுமான்னு கேட்கலாம். கண்டிப்பாக பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நம்மகிட்ட யூசர் லிஸ்ட் தேவைன்னா நமக்கு தெரியும். sys_userன்னு யூஸ் பண்ணால் யூசரோட லிஸ்ட் வரும் தெரியும். எப்படி ஒரு லிஸ்ட் ஓப்பன் பண்ணால், இப்போ ஸ்மால் லிஸ்ட் யூஸ் பண்ணுறேன். இப்போ இது ஓப்பன் ஆயிடுச்சா? இப்போ அதே மாதிரி நான் அதை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ நான் பண்ணதை நீங்கள் கவனமாக பாருங்கள். இங்கே நான் ஸ்மால் லிஸ்ட் யூஸ் பண்ணேன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் sys_db_object யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம யூசர் டேபிள் தான் இருக்கும். sys_user யூஸ் பண்ண போகிறதில்ல. கேபிட்டல் லிஸ்ட் யூஸ் பண்ணுறேன்.
கேபிட்டல் யூஸ் பண்ண இப்போ என்ன வருது, ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்மால் டாட் லிஸ்ட் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த எந்த டேப்ல யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டேப்லேயே அந்த இன்ஃபர்மேஷன் வரும். இதே வந்து கேபிட்டல் டாட் லிஸ்ட் யூஸ் பண்ணீங்கன்னா நியூ டேப்ல அந்த இன்ஃபர்மேஷன் வரும். அதான் வந்து நான் அதை சொல்லியிருப்பேன் கிளியராக. இதில் வந்து ஒரு டேபிளில் வந்து லிஸ்ட் வியூவில் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து டாட் லிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதில் 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ஸ்மால் டாட் லிஸ்ட், இன்னொன்று கேபிட்டல் டாட் லிஸ்ட். இதே ஃபார்முக்கும் பண்ண முடியும்னா கண்டிப்பாக ஃபார்முக்கும் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ லிஸ்ட் வியூவில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து ஒரு புதுசாக ஒரு யூசர் எடுக்க போகிறேன். நான் சொல்லியிருந்தேன் ஃபார்முன்றது இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க, கேண்டிடேட் ஃபார்ம் கொடுத்தாங்கன்னா கேண்டிடேட்டோட இன்ஃபர்மேஷன் எடுக்க யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு sys_user டாட் கேபிட்டல் ஃபார்ம் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு புது டேபில் ஒரு ஃபார்ம் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு கரெக்டாக. இதே வந்து sys_user.form. இப்போ இந்த டேபில் மொத்தமே ஒரு டேப் தான் வச்சுருக்கேன். இப்போ என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தீங்கன்னா இதே பேஜில் லோட் ஆயிருக்கு புது ஃபார்ம். இதான் ஃபார்முக்கும் கேபிட்டல் ஃபார்ம் கேபிட்டல் லிஸ்ட்டுக்கும் ஸ்மால் ஃபார்ம் ஸ்மால் லிஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஈஸியாக புரியுறதுக்கு. அடுத்து வந்து இப்போ நம்ம பார்த்துட்டோம். இப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் நான் சொல்லியிருப்பேன். இப்போ அடுத்து வந்து இது வந்து ஒரு சின்ன ஓவர்வியூ தான். யூசர்ஸ் குரூப்ஸ் ரோல் மாடல்ஸ் பற்றி ஓவர்வியூ கொடுக்கணும்னா இப்போ சிம்பிளாக நம்ம இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, இதில் தான் வந்து லிஸ்ட் ஆஃப் இருக்க எல்லா யூசர்ஸோட இன்ஃபர்மேஷனுமே இருக்கும். இதான் இதுக்குள்ள தான் வந்து இருக்க எல்லா யூசரோட இன்ஃபர்மேஷனுமே இருக்கும். இது லிஸ்ட் வியூவில் இருக்குது. இதே வந்து யூசர்ஸ் ரோல்ஸ் எல்லாமே வந்து அத்தரைசேஷன் பெர்மிஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ யூசர்ஸ்ன்னு சொல்லித்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து இங்கே வரும் சிஸ்டம் செக்யூரிட்டிக்குள்ளே சிஸ்டமில் இருக்க யூசர்ஸ் வரும், குரூப்ஸ் வரும், ரோல்ஸ் வரும் கரெக்டாக. இப்போ யூசர்ஸ்க்கும் குரூப்ஸுக்கும் ரோல்ஸுக்கும் வந்து நான் வந்து ஜஸ்ட் இதை லிஸ்ட் வியூ மட்டும் தான் சொல்ல காமிச்சேன். நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் செஷனில் வந்து இதை இன்னும் கிளியராக சொல்கிறேன். நம்ம பார்த்துருக்கோம் டேபிளில் ஃபீல்ட்னா என்ன, ரெக்கார்ட் என்னன்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு யூஆர்எல் இருந்து எப்படி நம்மளால் லிஸ்ட் வியூ எடுக்க முடியும், டேபிள் நேம் எப்படி எடுக்க முடியும்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து இதான் வந்து கம்ப்ளீட் லிஸ்ட். இதை நான் உங்களை வச்சு பம்பார்ட் பண்ண விரும்பல, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒன்று ஒன்றா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டே வச்சுக்கோங்களேன். ஒரு லிஸ்ட்டில் வந்து லிஸ்ட் கண்ட்ரோல்ஸ்னு தனியாக ஒரு பட்டனே இருக்கும். இது தெரியுது பார்த்தீங்கன்னா லிஸ்ட் கண்ட்ரோல்ஸ். இதை தொட்டிங்கன்னா இந்த லிஸ்ட்டால் என்னென்ன பண்ண, இந்த லிஸ்ட் வியூவில் என்னென்ன பண்ண முடியும்னு சொல்லியிருக்கு. வியூ, ஃபில்டர்ஸ், குரூப் பை, ஷோ, ரிஃப்ரெஷ் லிஸ்ட், கிரியேட் மோல நம்ம இதை முடிச்சிடும். வியூனா ஒன்றும் இல்லை, இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வியூ இருக்குது. எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ வந்து உங்கள் கம்பெனிலே வந்து நீங்கள் ஒரு டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிலது தான் தெரியணும். ஒரு டெஸ்டராக இருந்தால் அவங்களுக்கு சிலது தான் தெரியணும். ஒரு மேனேஜர் வந்து பார்த்தா அவருக்கு சிலது தான் தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லீவ் அப்ரூவ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து லீவ் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ண முடியும், என்ன ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்க முடியும். ஆனால் உங்கள் மேனேஜரால் யாரெல்லாம் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் நான் அப்ரூவ் பண்ணலை, யாருக்கெல்லாம் அப்ரூவ் பண்ணணுன்ற மாதிரி பார்க்க முடியும். அதான் அந்த வியூஸ்குள்ள டிஃப்ரென்ஸ். நீங்கள் பார்க்குறத வேற மாதிரி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மொபைல் வியூவில் ஒன்லி நேம்ஸ் மட்டும்தான் இருக்குது. மறுபடியும் இப்போ சர்வே வியூன்னு ஒன்று இருக்குது. சர்வே வியூவில் ஒரு சில குறிப்பிட்ட காலம்ஸ் மட்டும் வரும். மறுபடியும் நம்ம டிஃபால்ட் போகணும்னா மறுபடியும் தொட்டு வியூஸ் கொடுத்து டிஃபால்ட் வியூ கொடுக்கணும். இது வேற எதுவும் இப்படி தொட்டு தான் ஒன்றும் கிடையாது. இங்கே மேலே போயிட்டு இந்த ஹெட்டர் பாரில் ரைட் கிளிக் பண்ணால் அந்த வியூ, அந்த மெனு ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். இப்போ ஃபில்டர்ஸ் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா ஃபில்டர்ஸ் வந்து நம்ம எக்ஸல் யூஸ் பண்ணுற மாதிரி தான் சில கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி தேடணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இது வந்து நம்ம இப்போ குரூப்ஸ் இருக்கிற நம்ம யூசர்ஸ் போவோம். இப்போ யூசர்ஸில் வந்து நான் ஃபில்டர் யூஸ் பண்ண போகிறேன். இந்த தெரியுது அந்த ஃபனல் ஐக்கான் தான் ஃபில்டர். இந்த ஃபில்டர் தொட்டுட்டு இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ ஒரு கண்டிஷன்ஸில் லோட் ஆகும் பாருங்கள். இதில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா எனக்கு வந்து யூசர் ஐடி இல்லைனா யாரெல்லாம் ஆக்டிவாக இருக்காங்களோ, யாருக்கெல்லாம் இப்போ அவைலபிளாக இருக்காங்களோ, ஆக்டிவ் இருக்க யூசர்ஸ் மட்டும் கொண்டு வா. இப்போ பார்த்தீங்கன்னா 629 இருக்குது. இப்போ நான் ரன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க, ஒரு யூசர் மட்டும் தான் இன்ஆக்டிவாக இருக்காரு. 628 இருக்குது. இன்னும் உங்களுக்கு நான் கிளியராக சொல்லணும்னா நான் இன்னொரு கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன். இப்போ அண்ட் இங்கே கொடுத்து இன்னொரு கண்டிஷன் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இங்கே என்ன கண்டிஷன் ஆட் பண்ணலாம்னா அவங்களோட சிட்டி என்ன கொடுக்கலாம், நம்ம வந்து சிட்டி நமக்கு தெரியல இன்ஃபர்மேஷன். சிட்டி ஸ்டார்ட்ஸ் வித் எம்னு கொடுப்போம். இப்போ எம்னு ஸ்டார்ட் ஆகிற சிட்டியில் இருக்க வேர்ட்ஸும் இதுவும் சேர்ந்து வரும். அப்படி ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லை. ஸோ நம்ம இப்போ ரீடிஃபைன் பண்ணுவோம். சிட்டியை தவிர நம்ம வந்து என்ன கொடுக்கலாம்னா சரி டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் டிபார்ட்மெண்ட் இஸ்ன்னு சொன்னீங்கன்னா இதில் வந்து வந்துடும். இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் பார்க்கலாம் என்னென்ன இருக்குது. ஐடி எல்லாமே வரும். இப்போ டிபார்ட்மெண்ட் வந்து ஐடியாக இருக்கணும். இப்போ வந்து ஆக்டிவ் வந்து ட்ரூவாக இருக்கணும் அண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஐடியாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ கொடுத்தீங்கன்னா பாருங்க 116 பேர் இருக்காங்க. அதில் இப்படி தான் வந்து ஃபில்டர் சூஸ் பண்ணேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ திடீர்னு வந்து உங்களதில் வந்து நம்மளத்தில் யாரெல்லாம் ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். அவங்க டிபார்ட்மெண்ட் ஐடி யாரெல்லாம் சொன்னால் இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி எல்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள வந்து இன்னும் நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அதே மாதிரி இந்த பட்டன் வந்து ஷோ ஆர் ஹைட் ஃபில்டர். நமக்குனா ஃபில்டர் தெரியும், நமக்குனா ஃபில்டர் தெரியாது. இதுதான் ஷோ ஆர் ஹைட் ஃபில்டர் சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்க்கலாம்
இப்போ எல்லா கண்டிஷன் ரிமூவ் பண்ணிடுறேன். எப்படி ரிமூவ் பண்ணலாம்னா, இப்போ இந்த இந்த டிபார்ட்மெண்ட் இங்கே நம்ம கண்டிஷன் எல்லாமே இது வந்து பிரெட் கிரம்ஸ்னு சொல்லுவாங்க, கண்டிஷனல் பிரெட் கிரம்ஸ் சொல்லுவாங்க. நம்ம கண்டிஷன் ஆட் பண்ண இந்த மாதிரி பிரெட் கிரம்ஸ் வரும். பிரெட் கிரம்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஒரு டேபுக்குள்ளே போக போக ஒரு ஒரு ஃபோல்டர் லே அவுட் மாதிரி வரும். இப்போ இந்த இந்த கண்டிஷன் இந்த ஒரு கண்டிஷனுக்கு முன்னாடி இருக்க ஏரோ தொட்டோன்னா அதுக்கப்புறம் அப்புறம் ரிமூவ் ஆகும். ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும்னா ஆல் பக்கத்தில் ஒரு ஏரோ இருக்கும், அது கிரேட்டர் தன் ஏரோ தொட்டிங்கன்னா ஃபுல்லாக ரிமூவ் ஆயிரும். சரி, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இது வந்து காலம் சர்ச் ரோன்னு சொல்லுவாங்க. இது தெரியுதா உங்களுக்கு? இது வந்து இது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டால், இது வந்து ஒரு சர்ச் ஃபங்க்ஷன். ஒரு காலமுக்கு ஒரு சர்ச் ஃபங்க்ஷன் எனேபிள் பண்ணும். இப்போ தொட்டவொடனே வந்து இங்கே ஒரு காலம்லேயும் சர்ச் வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இந்த இடத்துல வந்து ஆப்பிள் நேம் இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு புதுசாக ஃப்ரெட் நேம் தேடுவோம். ஃப்ரெட் நேம் யாரெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு தேடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெட் நேம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எல்லாமே கொண்டு வந்துருச்சு, ஃப்ரெட் நேம் இருக்க மாதிரி. இப்போ நான் இந்த ஒயில் கார்டு என்ட்ரிஸ்லாம் வந்து தனி வீடியோ போடுறேன், இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஈக்குவல் டு ஃப்ரெட் கொடுத்தா ஃப்ரெட் மட்டும் இருக்கணும் அந்த மாதிரி கேட்கும். அப்படி ஒரு ஆளே கிடையாது. அதனால தான் வந்து நம்ம ஸ்டார் போட்டோம்னா ஸ்டார்ட்ஸ் வித் இல்லைன்னா கண்டெய்ன்ஸ்னு அர்த்தம். ஃப்ரெட் யாரெல்லாம் இருக்கோ அவங்களாம் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறது இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணுவாங்க. இப்படி இது மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இந்த இருக்க எல்லா ஃபீல்ட்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம். இதான் வந்து காலமோட சர்ச் ஆப்ஷன்ஸ். இப்போ அதே மாதிரி இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஃபில்டர் பண்ணது வந்து மேலே வந்திருக்கு, ரிமூவ் பண்ணணும்னா இது தொடலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இப்போ ட்ரூ ஃபால்ஸ் ஆக்டிவ் ட்ரூவா ஃபால்ஸ் வச்சிருக்கீங்க. இப்போ இதில் வந்து எனக்கு வந்து மொத்தம் கவுண்ட்டும் பார்க்கணும்னா என்ன பண்ணலாம்னா, இப்போ இங்கே எல்லா காலம்லேயும் வந்து குரூப் பை ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும். இப்போ இந்த காலமில் போயிட்டு குரூப் பை ஆக்டிவ் இருக்குது பார்த்தீங்களா? குரூப் பை கொடுத்துட்டேன்னா இந்த காலமில் மொத்தமே வந்து இந்த இந்த ஆக்டிவ்ன்ற காலம் மொத்தமே ரெண்டு வேல்யூஸ் தான் இருக்குது, ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். அதில் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, ஃபால்ஸ் நம்ம தேடுறப்போ ஒரே ஒரு யூசர் மட்டும் இல்லை அப்படின்றப்ப வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆக்டிவ் 620 இப்படி தான் வந்து கவுண்ட் கண்டுபிடிப்பாங்க. இதான் வந்து குரூப் பை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ மறுபடியும் அதை எடுக்கணும்னா, இப்போ மறுபடியும் எதுவுமே பண்ண முடியாது. எடுக்கணும்னா மறுபடியும் இங்கே போயிட்டு அன்குரூப்னு இருக்கும். அன்குரூப் கொடுத்தீங்கன்னா அது போயிடும். இன்னொன்று வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு இப்போ ஒரு கஸ்டமர் சினாரியோ சொல்லுவோம். இப்போ எனக்கு வந்து யூசர்ஸ் எல்லாமே வந்து ஆக்டிவாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ யூசர்ஸ் எல்லாமே வந்து ஆக்டிவாக இருக்கணுங்கிறாங்க. அப்போ இது ரைட் கிளிக் பண்ணி எனக்கு தெரியும் இப்போ எனக்கு வந்து இது மட்டும் பார்த்தா போதும், இது வேணா ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஷோ மேட்சிங் ஃபில்டர்னு ஒன்று இருக்கும். ஷோ மேட்சிங் என்ன அர்த்தம்னா, இங்கே போய் ஈக்குவல் டு என்ன ஆப்ஷன் கொடுக்கணும் அதுன்னு அர்த்தம். இப்போ எனக்கு ட்ரூவாக இருக்கவங்க மட்டும் தெரியும்னா ட்ரூ ரைட் கிளிக் பண்ணி ஷோ மேட்சிங் கொடுத்தேன்னா ட்ரூவில் என்ன இருக்கோ அது எல்லாமே வரும். 628 வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ யூசர் வந்து எனக்கு வந்து ட்ரூவாக இருக்க யூசரும் வேணும், அதை தாண்டி அவங்களோட டிபார்ட்மெண்ட் வந்து ஹச்ஆர் இருக்கணும்னு கேட்பாரு. இப்போ அப்படி கேட்குறாருன்னா இப்போ நமக்கு தெரியும். அண்ட் இங்கே மறுபடியும் நமக்கு டிபார்ட்மெண்ட் தெரியும். டிபார்ட்மெண்ட்னு ஒரு வார்த்தையை போடுறோம். டிபார்ட்மெண்ட் இஸ் ஹச்ஆர். நமக்கு ஆல்ரெடி ஹச்ஆர் டைப் பண்ணால் சஜஷனில் வரும். ஹச்ஆரை கொடுத்துட்டு ரன் கொடுத்தீங்கன்னா இப்போ எனக்கு இந்த ஒரு 22 யூஸ் வந்திருக்காங்க. எனக்கு இது வந்து நீங்கள் எனக்கு அனுப்பிடுங்கன்னு சொன்னோன்னே நம்ம இந்த இப்படி போய் ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து அனுப்பக்கூடாது. இதில் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலமை தொட்டுட்டு எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எக்ஸ்போர்ட் இந்த எதானாலும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போனதிலே பார்த்தோம், பிரிண்டர் ஃப்ரெண்ட்லி வெர்ஷன் ஒன்று இருக்கும். அதை யூஸ் பண்ணியும் வந்து நம்ம பண்ணிக்கலாம், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். சரி ப்ரோ, இப்போதைக்கு எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம இதில் எப்படி நியூ ரெக்கார்ட் ஆட் பண்ணுறது? ரொம்ப சிம்பிளாக சொன்னால், நியூ ரெக்கார்ட் ஆட் பண்ணால் அந்த நியூ பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த நியூ பட்டனை ப்ரெஸ் பண்ணால் நம்ம ஃபார்ம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ஃபார்ம் வந்து எனேபிள் ஆகும். இந்த இடத்துல வந்து நம்ம யூசர் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டு நம்ம சப்மிட் கொடுத்தா நியூ ரெக்கார்டு கிரியேட் ஆயிரும். இப்போ அதே மாதிரி நம்ம பிரெட் கம்ஸும் பார்த்துட்டோம், கீழே பேஜினேஷன்ஸும் பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமே 20 தான் தெரியுற மாதிரி இருக்குது. இது எப்படி நம்ம ஒரு 50 100 தெரியுமா வைக்கணும்னா, வெரி சிம்பிள். லிஸ்ட் கண்ட்ரோல்ஸ் போங்க, ஷோன்னு ஒன்று இருக்கும். அதில் தெரியும் மேக்ஸிமம் 100 வரைக்கும் பார்க்கலான்னு இருக்கு. இப்போ 100ன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு பேஜுக்கு 100 வரும். மொத்தமே 6 பேஜ் தான் இருக்கும். ஹச்ஆர் கண்டிஷன் ரிமூவ் பண்ணிட்டா மொத்தமே 6 பேஜ் தான் இருக்கும். ஒரு பேஜ்லையும் 100 இருக்கும். முடிஞ்சிச்சு. இப்படி தான் வந்து ஒரு ஷோ வந்து பேஜினேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது. நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து போனதில் வந்து ட்ரூவில் வச்சு ஷோ மேட்சிங் பார்த்தோம். இப்போ ட்ரூ வந்து எனக்கு வரக்கூடாது அப்படின்னா ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா ட்ரூ வராது, ஒரே ஒரு ரெக்கார்ட் மட்டும் வரும். இது ஷோ மேட்சிங் பார்த்துட்டோம், இதுவும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம வேறு என்ன நோட்டீஸ் பண்ணலாம்னா, இந்த காக் ஐக்கான்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து பர்சனலைஸ் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. நம்ம சிம்பிளாக நம்ம வியூஸ் பார்க்குறோம் பார்த்தீங்களா, நம்ம வியூஸ் கிரியேட் பண்ணி மாற்றுறோம்ல, அதை வந்து நம்ம இங்கேயே பண்ணலாம். எப்படின்னா, ஆனால் இது வந்து உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும், மற்றவங்களும் யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து திடீர்னு எனக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் டைப் பண்ணிட்டு அந்த மாதிரி இருந்துச்சுல, இப்போ டிபார்ட்மெண்ட் எடுத்து நான் உள்ளே போடுறேன். இப்போ அடுத்து வந்து டொமைனும் போடுவோம். டொமைனும் உள்ளே போடலாம். இதை நீங்கள் இப்படி போட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போடுன்னு உள்ளே போட்டுரும். இந்த அப் டவுன் எதுக்குன்னா, இப்போ டிபார்ட்மெண்ட் முதல்ல வரணும்னா டிபார்ட்மெண்ட் மேலே வை, டொமைனை வந்து யூசர் ஐடிக்கு அப்புறம் வையின்னு சொல்லி வைக்கலாம். வச்சுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி இடத்துல டிபார்ட்மெண்ட் வந்துடும், மூணாவதாக டொமைன் வந்துடும். இப்படி தான் வந்து பர்சனலைஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு விதம். இப்போதைக்கு நம்ம முக்கால்வாசி பார்த்துட்டோம். இது இவ்வளோ தெரிஞ்சால் போதும், எல்லாமே தெரிஞ்சணும் அவசியம் கிடையாது. இப்போ லிஸ்ட்டில் இப்போதைக்கு இவ்வளோ தெரிஞ்சாலே போதும் மோஸ்ட்டாக. உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம இப்போ அடுத்ததுக்கு போவோம்.
இப்போ நம்ம முக்கால்வாசி பார்த்தாச்சு. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நீங்கள் படிக்க படிக்க தான் உங்களால் பழக முடியும். நீங்கள் கேள்வி கேட்க கேட்க தான் உங்களுக்கு தெளிவு வரும். அதான் நான் எப்பயுமே சஜஸ்ட் பண்ணுவேன் எல்லாருக்குமே. உங்களுக்கு தெரியலனா கேள்வி கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காண்டி நான் 2 கொஸ்டின் வச்சுருக்கேன். நீங்கள் அதை கண்டிப்பாக கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் எவ்வளோ கவனிச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும். மொதல் கொஸ்டின், எந்த ஆப்ஷன்ஸ், எந்த டாட் லிஸ்ட்டோ, எந்த டாட் ஸ்மாலாக கேபிட்டலில் யூஸ் பண்ணி உங்களால் நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்க தான் மொதல் கொஸ்டின். 2வது கொஸ்டின் வந்து நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணணும். ஒரு அனாலஜி, நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி எந்திரன் வச்சு ஒரு அனாலஜி சொன்னேன். ஒரு தியரிக்கலாக ஒரு அனாலஜி சொன்னேன். நீங்கள் வந்து லிஸ்ட்டுக்கும் ஃபார்முக்கும் உங்களால் முடிஞ்ச ஒரு அனாலஜியை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த செஷன்லேருந்து நம்ம ஃபார்ம்ஸ் பார்ப்போம். மறக்காமல் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.